உண்மைகளை உரக்க சொல்லும் ஐநியூஸ் 360 கோணத்திலும் நடுநிலை செய்திகள். சென்னை ஏம்சிசி பள்ளி மாணவர்கள் மெகா விமான கண்காட்சி நடத்தினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் விமானம் மாதிரி விமானங்கள் வடிவமைக்கப்பட்டு வானத்தில் பறக்க செய்யவிட்டு நிகழ்ச்சியை நடத்திக் காட்டினார்கள். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு கல்வி அமைச்சர் முனைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசு பள்ளிகளில் ஸ்டெம் லேப் புதிய பாடத்திட்டத்தை பற்றி மாணவர்களுக்கு விளக்கினார்கள். இது ஒரு ஸ்டெம் லேப் கல்வியில் ஒரு மைல்கல் நிகழ்ச்சி. And see our propellant technology. Honoring the headmaster. ரொம்ப அழகாக இன்றைக்கி நம்முடைய ப்ராடக்ட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிறத பார்க்கும்போது இருக்கின்ற மகிழ்ச்சி. இந்த எஜுகேஷனுக்கு வந்து முழுமையாக கொண்டு போயிட்டுருக்காரு. அது இப்போ சொல்லும்போது ஆல்மோஸ்ட் 72 பேர் நாங்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஒரு டீமாக இன்றைக்கி இதை செஞ்சுருக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 3 days ஃபுல்லாக நாங்கள் பேசிக்காக ஜீரோவாக இருந்த நாலேஜ் இன்றைக்கி ஓரளவுக்கு இந்த பசங்களுக்கு அவங்களோட மெஷர்மெண்ட்லேருந்து இது எதனால் பறக்குதுங்கிற அளவுக்கு வரைக்கும் இன்றைக்கி ஏரோடைனமிக்ஸ் ரிலேட்டடாக இன்றைக்கி முழுமையாக அந்த ஒரு நாலேஜே இப்போ உங்கள்கிட்ட அவர் கொடுத்துருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி. பிகாஸ் இன்றைக்கி ஸ்கூலுக்கு நாம் போகும்போது அகாடமிக் ஸ்டடீஸ் நம்ம படிக்கிறோம், மார்க் மிக அவசியம் பார்க்குறோம். ஓகே, அது இல்லாமல் நமக்கான ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக நம்ம எதை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கும்போது இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கூட சொல்லி இது கோ கரிக்குலர். இது நம்மளுடைய எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு விஷயத்தில் இதுவும் ஒரு விதமான எஜுகேஷன் இதில். ஸோ இதில் இன்றைக்கி ஓரளவுக்கு நீங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா இப்போ யாருக்கும் தெரியாத ஒரு டெக்னாலஜி இந்த 72 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த 72 பேர் இப்போ யூனிக்கான ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இப்போ நீங்கள் மாறிட்டீங்க. நீங்கள் ஸோ அகாடமிக் ஸ்டடீஸோடு சேர்த்து எனக்கு இந்த டெக்னாலஜியும் தெரியுங்கிற நம்ம சீஃப் மினிஸ்டர் படித்த ஸ்கூலில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுங்கிறது எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை. அந்த சீஃப் மினிஸ்டர் தான் ஸ்டெம் லேப் அப்படிங்கிற விதத்தில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஒரு லேப் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் சயின்ஸ் லேப் அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி அந்த ஸ்டெம் லேபில் என்ன பண்ண போகிறோம்னா நாம் படிக்கக்கூடிய சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய தியரட்டிக்கலாக படிக்கக்கூடியதை ப்ராக்டிக்கலாக காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு கிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 710 எஜுகேட்டர்ஸ் மூலமாக ஆன் த ரொட்டேஷன் பேசிஸில் ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் தியரியாக நீ என்ன படிக்கிறியோ பக்கமாக நீ படிக்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் அது சொல்லுதுன்ட்டு உதாரணத்துக்கு ஒரு ப்ரிசம் எடுத்து நம்ம காட்டி அது மூலமாக லைட் ட்ராவல் ஆகும்போது அது எப்படி டீவியேட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லும்போது அதை நேரடியாக நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் சொல்கிற மாதிரி நேரடியாக பார்க்கும்பொழுது இவ்வளோ தான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நடையில் நீங்கள் அதுக்கான பதிலே எழுதலாம். ஸோ மக்கப் பண்ணி எழுத போகிறோமா இல்லை ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நம்ம இருக்க போகிறோமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த ஸ்டெம் லேப் அப்படிங்கிற லேபை முழுமையாக நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இது Sheila Beatrice Moses to read the report. Right. The students done it in the scratch. Myself Ashik Rahman. I am the founder and CEO of company called Propeller Technologies. Propeller Technologies என்ற நிறுவனத்துடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். லாஸ்ட் ஒரு 13 வருஷமாக வந்து ஸ்டெம் எஜுகேஷன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இனோவேஷன்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்குறது, ரோபோட்டிக்ஸ், ட்ரோன்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றதில் ஒரு 13 வருஷமாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 490 ஸ்கூல்ஸோட ஸ்டெம் எஜுகேஷன் பார்ட்னர். ஒவ்வொரு நாளும் வந்து 3,70,000 ஸ்டூடெண்ட்க்கு மேலே வந்து நாங்கள் இந்த ட்ரைனிங்ஸும் அண்ட் எஜுகேஷனும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் டாக்டர் ஜெபதாஸ் அவங்க ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏரோ மாடலிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் அந்த ஏரோ மாடல்ஸ் பற்றி ஒரு ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ப்ரொப்பல்லர் டெக்னாலஜிஸான எங்களை திருச்சிலேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இதில் கிட்டத்தட்ட 72 ஸ்டூடெண்ட் பேசிக்லேருந்து ஒரு ஏரோப்ளைன் எப்படி டிசைன் பண்ணணும், அதுக்கான ஏரோ டைனமிக்ஸ் எப்படி டிசைன் பண்ணணும், அதில் எலக்ட்ரானிக்ஸ் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட 10 ஏரோப்ளைன்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த 10 ஏரோப்ளைன்ஸும் இந்த ஃபைனலாக இந்த 4th டேயில் ஒரு மெகா ஏர் ஷோவாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் மதிப்பிற்குரிய எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு டாக்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதோட சீஃப் கெஸ்ட்டாக வந்து மாணவர்கள் பண்ண ஒவ்வொரு ஏர்க்ராஃப்ட்டையும் வந்து வேலிடேட் பண்ணி அது ஃப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நின்று அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாங்க.